வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டாட்டா இண்டிகாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி லீக் ஆகுதுன்னா எந்த இடத்துன்னு தெரில. அதான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டியை இப்போ ஆன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் போய் பார்க்கலாம் எங்கே தண்ணி லீக் ஆகுதுன்னு. லீக் ஆகிடும் பார்த்திங்கன்னா சைலன்சர் இருக்குது, பார்த்திங்கன்னா இன்ஜின் பேக் சைடில் சைலன்சர் இருக்குது, அந்த சைடில் தண்ணி லீக் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ வேகமாக தண்ணி அடிக்குது பாருங்கள், இவ்வளோ வேகமாக தண்ணி அடிக்குது இந்த இடத்துல. சரி கீழே போய் பார்த்தா தண்ணி ரொம்ப ஓவராக லீக் ஆகுது. இந்த வண்டியை கொஞ்சம் நேரம் ஓட விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி ரொம்ப லீக் ஆகிட்டே இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் கூட வண்டியை ட்ராவல் பண்ண முடியல. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் 12 டீ பாக்ஸ் இருந்தால் போதும். ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர் கழட்டியாச்சு, ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். சொன்னால 12 டீ பாக்ஸ் அதை போட்டு கழட்டணும். 2 இது இருக்கும், அதை கழட்டிக்கலாம். ஏர் ஃபில்டர் கழட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கழட்டி ஆகணும். பேட்டரி கழட்டுறது பார்த்தீங்கன்னா 12 ஸ்பேனர் 12 ஸ்பேனரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 10 mm சாக்கெட்டு, அதை கழட்டிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையும் கழட்டியாச்சு. இந்த நெக்கையும் கழட்டி தனியாக வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம எது கழட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வேலை பார்க்க முடியாது, டிஸ்டன்ஸாக இருக்கும், தான் கழட்டலாம். இந்த இடத்துல தண்ணி லீக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்ரு இருக்குது, செல்ஃப் மோட்டரை கழட்டி ஆகணும். செல்ஃப் மோட்டரை கழட்டினா தான் அடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். செல்ஃப் மோட்ரு பின்னாடி இருந்து லீக் ஆகுது. 3 போல்ட் இருக்கும், 3 போல்ட்டை கழட்டிக்கலாம். செல்ஃப் மோட்டரை கழட்டியாச்சு. இப்போ தண்ணி லீக் ஆனால் இந்த இடம் தான் இது. பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக்கில் வருது, இது டம்மிங் வாங்க. இதில் தான் தண்ணி லீக் ஆகிருக்கு. அந்த தெரியுங்களா, அச்சு தெரியுதுங்களா? அதனால் வண்டியை இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம். கரெக்டாக அந்த சென்டரில் இருக்க டம்மியில் தான் லீக் ஆகுது. அது ரூபா காயின் மாதிரி இருக்குங்களா, அந்த சைடில் நம்பிக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லீக் ஆகிறத பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டிகிட்டு இருந்தால் செலவு அதிகமாக இருக்கும், பிளாக்கே கழட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எம்சில் வச்சு அடித்தா போதும், நின்றுக்கும். எம்சில் இது 30 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை லைட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். இது 30 ரூபா, இது மொத்தம் 50 ரூபா ஆச்சு. இப்போ எம்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேவைப்படாது. இதில் கொஞ்சம் எடுத்து அப்புறம் அரை லைட் இதில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 எம்சில் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஒரு இது கிரே கலரில் இருக்கும், அது பிளாக் கலரில் இருக்கும், 2 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரை லைட் ஊற்றினா பாருங்கள், அது வெண்ணெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டம்மியில் போய் வைக்கணும். சிரமமாக இருக்கும் கொஞ்சம், ஏன்னா மேலே இருக்கும், அது கை போகிறது சிரமமாக இருக்கும், அதில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சாச்சு எம்சிலு. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஃபுல்லாக போட்டு எம்சியில் போட்டு கவர் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக அடைச்சாச்சு. இதை 1 மணி நேரம் காயணும். 1 மணி நேரம் காய்ச்சினா உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாது. காஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். தண்ணி இப்போ லீக்கேஜே இல்லை, தண்ணி குறையலை. ஏன்னா முன்னாடி வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே தண்ணி லீக் ஆகும், இப்போ லீக்கேஜ் இல்லை. உங்களை அதை நான் இப்போ அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி நார்மலாக தான் இருக்குது, டெம்பரேச்சர் ஏறல, நமக்கு தண்ணி லீக் ஆகலை. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக்கை இறக்கி தான் லேத்தில் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி பண்ணாலும் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேலையும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 50 ரூபா செலவு. மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஒரு 400 500 கேட்பார். இது செலவு பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன்.